மரித்து போனவர்கள் பூமிக்கு திரும்பி வருவார்களா? இன்னைக்கு அநேக மார்க்கங்களும் அநேக மதங்களும் மரித்து போனவர்கள் திரும்ப பூமிக்கு வருகிறதாய் சொல்லப்படுகிறது. மரித்து போனவர்களுடைய ஆவி இன்னைக்கு உயிரோடு இருக்கக்கூடிய நபர்களுக்குள்ளாக பூந்து பேசுகிறதாகவும் செயல்படுகிறதாகவும் நம்ம பார்க்கிறோம். அதெல்லாம் அதை குறித்து நம்ம வேதம் என்ன சொல்லுகிறது? அது சரியானதா? அது உண்மையாவே மரித்து போனவர்கள் இந்த பூமிக்கு திரும்ப வருவார்களா? இன்னும் ஒரு சிலர்லாம் இறந்து போன ஆயுசு நாட்கள் முடியாம இறந்துட்டாங்க, அதனால அவங்க பேயா சுத்துறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் உண்மையா அப்படிங்கிறதான விளக்கத்தை இன்றைக்கு நம்ம பார்க்க போறோம். எங்களோடு தொடர்ந்து இணைந்திருங்க. முதலாவது, நம்முடைய பரிசுத்த வேதாகமம் மரித்து போனவர்கள் பூமிக்கு திரும்பி வந்ததாக நமக்கு விளக்கங்கள் காணப்படவில்லை. வேதத்தில் நம்ம பார்க்கும் பொழுது 2 பேர் மாத்திரம் அவர்கள் பூமிக்கு வந்ததாய் சொல்லப்படுகிறது. அது மத்தேயு 17ஆம் அதிகாரத்தில். அதுவும் தெளிவாக ஆராய்ந்தால் அவர்கள் மரித்து போனார்களா அப்படின்னா இல்லை. எலியா எடுத்துக்கொள்ளப்பட்டவன் பூமிக்கு வந்ததாகவும், மோசேயினுடைய மரணத்தை யாரும் பார்க்கவில்லை. மோசே திரும்ப மறுரூப மலையிலே மத்தேயு 17ஆம் அதிகாரத்தில் வந்ததாகவும் நம்ம பார்க்கிறோம். இவர்கள் இருவரை தவிர வேறு யாரும் பூமிக்கு வந்ததில்லை. அதுவும் கூட ஒரு தேவனுடைய அனாதி தீர்மானம். இயேசு கிறிஸ்துனுடைய கூட அவர்கள் காணப்படக்கூடியதான ஒரு உறவு. அதற்கு முன்னாடி 16ஆம் அதிகாரத்திலிருந்து நம்ம பார்க்கும் பொழுது அவருடைய சிலுவை பாடு, மரணம், உயிர்த்தெழுதலை குறித்து பேசுவதற்காக வந்திருக்கலாம். அப்போ பேதுருவும் யோவானும் யாக்கோப்பும் அந்த இடத்துல மறுரூப மலையில இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அவர்கள் இயேசுவோடு கூட பேசி கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அது நிச்சயமாக எதாக இருந்திருக்க முடியும் என்றால் அவருடைய மரணம், பாடுகள், மரணம், உயிர்த்தெழுதலை குறித்து அங்கு காணப்பட்டிருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முழு வேதத்தில் நம்ம பார்க்கும் பொழுது அவர் திரும்ப மரித்து போன எந்த ஒரு நபரும் பூமிக்கு வந்ததாக காணப்படவே இல்லை. ஒரு வசனத்தை கூட நம்ம வாசிப்போம். யோபு எழுதின புத்தகம் 7ஆம் அதிகாரம் 9வது வசனம் 10வது வசனம். மேகம் பறந்து போகிறது போல பாதாளத்தில் இறங்குகிறவன் இனி ஏறி வரான், இனி தன் வீட்டுக்கு திரும்பான், அவன் ஸ்தலம் இனி அவனை அறியாது. யோபு 7:9-10 பார்க்கும் பொழுது மரித்து போன யாருமே திரும்ப பூமிக்கு வந்ததாகவே சொல்லப்படல. அவங்க திரும்பி வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல இன்னொரு வசனத்தை கூட நம்ம பார்க்கும் பொழுது லூக்கா 16ஆம் அதிகாரத்தில் நமக்கு தெரியும், ஐஸ்வர்யவான் இருக்கிறான், லாசரு இருக்கிறார். அவர்கள் மரித்த பிறகு பாதாளத்திலே கொடுமையான வேதனையிலே காணப்பட்டு ஆபிரகாமை நோக்கி முறையிடுகிறான். எப்படியாவது லாசருவை பூமிக்கு திரும்ப அனுப்பும் அப்படிங்கும் பொழுது அந்த இடத்துல ஆபிரகாம் பூமிக்கு லாசருவை அனுப்புவது இயலாது என்பதை சொல்லுகிறார். அங்கு பூமியில அவருடைய சகோதரருடைய ரட்சிப்புக்காக மோசேயும் தீர்க்கதரிசிகளும் இருக்கிறார்கள் என்பதையும் கூட சொல்லுகிறார்கள். அந்த அதிகாரத்திலே நம்ம தெளிவாக நம்ம பார்க்கும் பொழுது மரித்து போன ஒரு நபர் திரும்ப பூமிக்கு வருவாரா என்பதை குறித்தும் கூட அங்கு சொல்லப்படலை. அதற்கு அடுத்தது இன்னொரு ஆதாரமான இன்னொரு வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது பிரசங்கி 9ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். உயிரோடு இருக்கிறவர்கள் தாங்கள் மரிப்பதை அறிவார்களே, மரித்தவர்கள் ஒன்றும் அறியார்கள், இனி அவர்களுக்கு ஒரு பலனும் இல்லை, அவர்கள் பேர் முதலாய் மறக்கப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா மரித்து போனவர்கள் அவர்கள் ஒன்றும் அறியார்கள், அவர்களுக்கு பலன் இல்லை, அவர்கள் திரும்ப அவருடைய பேர் முதலாய் மறைக்கப்பட்டிருக்கிறது. ஒருவன் மரித்து விட்டால் அவனுடைய பேர் இந்த பூலோகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்படும். அவரை குறித்ததான ஒருவேளை சரித்திர குறிப்புகள் வேணா காணப்படலாமே தவிர மரித்து போனவர்கள் திரும்ப பூமிக்கு வருவதாக நமக்கு வேற எந்த ஒரு இடத்துல நம்ம பார்க்கவில்லை. இன்னொரு முக்கியமான ஒரு வசனத்தை நம்ம பார்க்க போறோம். ஏசாயா எழுதின புத்தகத்துல இந்திய சமகால தமிழ் மொழிபெயர்ப்பினுடைய அந்த பகுதியை நான் வாசிக்கிறேன். அதுல சொல்லப்பட்டிருக்கிறது, பிரிந்து போன அந்த ஆவிகள் எழும்புவதில்லை, நீர் அவர்களை தண்டித்து அழிவுக்கு உட்படுத்தினீர் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கிறது. அப்போ பிரிந்து போனவர்கள், பூமியை விட்டு கடந்து போனவர்கள் திரும்ப பூமிக்கு வருவதில்லை என்பது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது.
முழு வேதாகமத்தை நம்ம பார்க்கும் பொழுது முழு வேதாகமம் ஒரு மனிதனுடைய பிறப்பு, அதற்கு பிறகு அவனுடைய இறப்பு, இறப்புக்கு பிறகு அவனுக்கு நியாய தீர்ப்பு, அதற்கு அந்த நியாய தீர்ப்பினுடைய அந்த அவன் உலகத்தில் வாழ்ந்த காலத்தினுடைய அதனுடைய கிரியைகளின் அடிப்படையின்படி, ரட்சிப்பின் அடிப்படையின்படி ஒன்னா நரகமோ அல்லது பரலோகமோ அப்படிங்கிறத குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது. மரித்து போனவர்கள், அவர்களுக்கு அதுக்கு அடுத்ததாக கிறிஸ்தவர்கள், இயேசுவை ஏற்றுக்கொண்டதான நபர்களுக்கு மிகவும் ஆதாரபூர்வமான ஒரு விஷயம் சொல்லப்படுகிறது. அது என்னவென்றால் அவர்கள் உயிர் தெழுதல். மரித்த பிறகு நம்ம இருக்கக்கூடியதான ஒன்று என்னதுன்னா உயிர் தெழுதல். அது ரொம்ப தெளிவாக சொல்லப்படுகிறது. அதனால தான் நம்ம கிறிஸ்தவர்கள் யாருமே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம எரிக்கிறது இல்லை, நம்ம அவங்க என்ன பண்ணுறோம் அப்படின்னா பெட்டியில் போட்டு புதைக்கிறதுக்கு காரணமே என்ன அப்படின்னா, எப்பாவது ஒரு நாள் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் திரும்பி வரும் பொழுது அவர்கள் உயிரோடு கூட எழும்புவார்கள் என்ற நம்பிக்கையோடு கூட தான் பெட்டியில் வைத்து பாதுகாப்பிற்காக அதை நம்ம செய்கிறோம். ஓகே, தட் இஸ் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அந்த சரீரம் இருக்காது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஆனால் அது நம்முடைய நம்பிக்கையின் அடிப்படையில் தான் நம்ம 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகார அடிப்படையில் அவைகளை விதைக்கிறோம். மரித்தவர்களை நம்ம விதைக்கிறோம். அவர்கள் திரும்ப பூமிக்கு வந்து அவர்கள் பேசினதை குறித்து நம்ம எதுவும் காணப்படவில்லை. பாரம்பரிய கிறிஸ்துவ சபையாரும் கூட பார்த்தீங்கன்னா கல்லறை திருநாள், சாம்பல் புதன் என்று சொல்லக்கூடியவர்களும் கூட அவங்க கல்லறைகளுக்கு மற்ற இடங்களுக்கெல்லாம் போய் மரித்த ஒரு இடத்துல வருகிறதாகவும் பேசுகிறதாகவும் அவங்க சொல்கிறாங்க. ஆனால் அது இல்லை. ஆனால் அது வேதத்தின்படி அது நமக்கு தெளிவாக அந்த இடத்துல இல்லை. அது கிரேக்க மத கலாச்சாரம் மற்ற நம்பிக்கைகளோடு கூட மற்ற வேறு மத நம்பிக்கைகளோடு கூட இருக்கக்கூடியதற்கு ஒத்தால் போடுற ஒன்றே தவிர வேதத்தின்படி அப்படி இல்லவே இல்லை. வேதத்தில் ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரை நம்ம பார்க்கும் பொழுது மரித்து போன ஒரு நபருக்கு அவருக்காக வந்து பார்த்தீங்கன்னா நினைவு நாள் ஆசரிக்கிறதோ, மரித்து போன ஒரு நபருக்காக வந்து பார்த்தீங்கன்னா வேற ஏதாவது ஒன்று பண்ணுறதோ, அப்படி எந்த ஒரு காரியத்தை நம்ம வந்து பெருசாக நம்ம பார்க்கறதே இல்லை. யூதர்களுடைய நம்பிக்கையின்படியும் அதை தொடர்ந்து வரதான சபையினுடைய நம்பிக்கையின்படி பார்த்தீங்கன்னா மரித்து போன ஒரு நபருக்கு அவன் நியாய தீர்ப்பு இருக்கிறது, அதற்கு பிறகு உயிர் தெழுதல் இருக்கிறது, அதற்கு பிறகு பரலோகம் நரகம் என்பதை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கே தவிர மற்ற மதத்தினர் நம்புகிறபடி அவனுக்கு 7 ஜென்மம் இருக்கிறது, 11 ஜென்மம் இருக்கிறது, அந்த ஆத்மா இறந்த பிறகு திரும்ப அடுத்த வேறொரு உருவத்தில் இந்த பூமிக்கு வேறொரு நபர் மூலமாய் வரும் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அதுவும் இல்லை. அது நமக்கு வேதத்தில் அப்படிப்பட்ட ஆதாரமெல்லாம் இல்லை. எபிரேயர் 9ஆம் அதிகாரத்தில் நமக்கு தெரிஞ்ச வசனம் தான், கேளுங்க. அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே. அப்போ ஒரு முறை தான் நமக்கு மரணம், அதற்கு பிறகு நியாய தீர்ப்பு தான். மரணத்திற்கு பிறகு எதிர்பார்க்க வேண்டியது நியாய தீர்ப்பு தான். ஸ்தோத்திரம். அப்போ நமக்குள்ள இப்படி ஒரு கேள்வி கேட்கலாம், அப்புறம் எப்படி இந்த மரித்து போனவங்களுடைய பெயர்களை வைத்து கொண்டு இன்னைக்கு பூமியில நிறைய பேர் நிறைய ஆவிகள் வந்து பேசுகிறதாகவும், நான் உங்கள் அப்பா வந்துட்டேன், உங்கள் தாத்தா வந்துட்டேன், உங்களுடைய முப்பாட்டம் வந்துட்டேன், இறந்து போனேன், உங்கள் அம்மா வந்துட்டேன் அப்படிங்கிறதான உருவத்திலே வந்து பேசுகிறதை இதை இன்னைக்கு நிறைய பேர் நம்புகிறார்கள். செத்து போனவங்க தான் திரும்பி வந்ததாகவும், மரித்து போன அவர் தற்கொலை செய்து போட்ட அல்லது ஆக்சிடென்ட் ஆன அவங்க தான் திரும்ப அந்த வீட்டுக்கே வந்ததாகவும் இப்படி காணப்படுகிறதான இந்த நம்பிக்கைகள் எல்லாம் என்ன என்று சொல்லப்பட்டால், வேதம் சொல்லுகிறது அவர்கள் எல்லாம் யாராக இருக்க முடியும் என்று சொல்லப்பட்டால் மரித்து போனவர்கள் அல்லவே அல்ல, சாத்தானும் அவனுடைய தூதர்கள் தான் மரித்து போனவர்களுடைய உருவத்தை தரித்து கொண்டு அவர்கள் மரித்து போனவர்களை போலவே அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா உயிரோடு இருக்கிறவங்களுக்குள்ள பூந்து, நான் செத்து போன இந்த நபர் வந்திருக்கிறேன், செத்து போன இந்த உங்க சொந்தக்காரங்க வந்திருக்கிறேன் என்று சொல்லிட்டு பேசுகிறார்கள். பிசாசு குறித்து நம்ம பார்க்கும் பொழுது யோவான் 8ஆம் அதிகாரத்தில் போடப்பட்டிருக்கிறது 44. அவன் பொய்யனும் பொய்யுக்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். அவன் பொய்க்கு பிதா. அவனால் என்னென்னலாம் பொய் சொல்ல முடியுமோ அத்தனை பொய்யும் அவன் பேசுவானான். அப்படிதான். அப்போ என்ன பண்றா அப்படின்னா, எந்த விதத்துல மனிதனை வஞ்சிக்கலாம், எந்த விதத்துல மனிதனுக்கு இடரலை உண்டாக்கலாம், எந்த விதத்துல மனிதனுக்கு ஏதாவது ஒரு விதத்துல குழப்பங்களை தரலாம் அப்படிங்கிறதற்காகவே
அவன் என்ன பண்ணலாம் அப்படின்னா தப்பான ஒரு நம்பிக்கையை கொடுத்து அவனை வஞ்சிச்சு ஆண்டவரை விட்டு, வேதத்தை விட்டு, மெய் சத்தியத்தை விட்டு வெகு தொலைவில் கொண்டு போய் நிறுத்துறதா சாத்தானுடைய மிகப்பெரிய தந்திரம். இன்னொரு வசனத்தை கூட வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 9வது வசனம். உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலுசர்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே விட தள்ளப்பட்டது. அதனோட கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். அதுல கூட பாருங்க, உலக மனத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்போ அவனுடைய மெயினான ஒரு வேலை என்ன அப்படின்னா, உலகம் முழுவதும் எப்படி மோசம் பண்ணலாம், யாரை ஏமாத்தலாம் அப்படின்ட்டு அவன் ஒரு திட்டம் பண்றான். அந்த மோசடி பண்ணணும், ஏமாத்தணுங்கிற திட்டத்தின் அடிப்படையில தான் அவன் என்ன பண்றான் அப்படின்னா, செத்து போனவருடைய எல்லா சரித்திரமும் அவனுக்கு தெரியும். இன்னார் செத்து போயிருக்கிறாங்க, அவங்களுடைய பேரு, அவங்களுடைய ஊரு, அவங்களுடைய எல்லா பயோடேட்டாவும் தெரிஞ்சு கொண்டு அவங்கள மாதிரியே பேச்சு, அவங்கள மாதிரியே செய்கைகள், அவங்கள மாதிரியே கொண்டு ஒரு எல்லாத்தையும் தன்னை காண்பிக்கிறது. செத்து போனவனே வந்ததாகவே யாராவது ஒருத்தருக்குள்ள வந்து, நான் தான் இந்த நபர் செத்து போயிட்டு நான் வந்துட்டேன்னு சொல்லிட்டு ஒரு பொய்யான ஒன்றை நம்ப செய்து ஜனங்களை மோசடிக்குள்ளாக அவன் நடத்துகிறான். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை கூட வாசிப்போம். தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அவன் வந்து என்னைக்கும் ஒரு டூப்ளிகேட் போடுவான். அவனை பத்தி சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் இயேசு கிறிஸ்துவுக்கே அவன் என்ன பண்ணியிருக்கிறான்னா ஒளியின் தூதனை போல வேஷம் தரித்தவன் சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் வேஷம் போறதுல அவன் ஒரு கில்லாடி. அவனை சாத்தான் என்ன பண்ணுவான் அப்படின்னா, இறந்து போனவர்களை போல வேஷம் போட்டு இறந்து போனவர்களை போலவே இந்த உலகத்திற்குள்ளாக வந்து சுத்தி அநேகரிடத்துல பேசி கொண்டிருக்கிறான். அதையும் நம்புகிறார்கள். இதை குறித்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் உபாகமத்திலேயே நம்ம 18ஆம் அதிகாரத்தில் நம்ம அந்த வசனங்களை வாசிப்போம். தன் மகனையாவது தன் மகளையாவது தீக்கடக்க பண்ணுகிறவனும், குறி சொல்லுகிறவனும், நாள் பார்க்கிறவனும், அஞ்சனம் பார்க்கிறவனும், சூனியக்காரனும். அப்போ இந்த வசனத்தில் நம்ம பார்க்கும் பொழுது மோசேயினுடைய நியாய பிரமாணத்திலே ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. செத்து போன ஒரு இடத்துல குறி கேட்கக்கூடாது, அஞ்சனம் பார்க்கக்கூடாது, அடுத்ததா இவங்க யாரை சன்னதம் செய்யக்கூடாது அப்படின்னெல்லாம் இந்த வார்த்தைகள் போடப்பட்டிருக்கிறது. இது யாரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னா, செத்து போன ஒரு ஆளை பற்றி, அவங்கள பற்றி அவங்களிடத்துல பேசுவதற்காக ஏற்படுத்தப்பட்டதான சில மாயவித்தை, ஒரு மந்திரவாத ஒரு கூட்டம் தான் இது. அப்போ இதோட மோசே காலத்திலேயே ஆண்டவர் கொடுத்த ஒரு பெரிய நியாயப்பிரமாணம், இப்படிப்பட்ட காரியங்கள் உன் தேசத்தில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறார். எதற்காக அப்படின்னா, வேதத்தின்படி ஆண்டவருக்கு நல்லாவே தெரியும் செத்து போனவங்க யாரும் பூமிக்கு வர முடியாதுங்கிறது தெரியும். ஆனால் இந்த பிசாசு ஜனங்களை மோசம் பண்ணுவதற்காக இறந்து போனவருடைய உருவத்தை எடுத்துக்கொண்டு அவங்கள மாதிரியே பேச்சும் செயல்களையும் கொடுத்து இறந்து போனவங்களே திரும்ப பூமிக்கு வந்ததாக சொல்லிக்கொண்டு இன்றைக்கல்ல கிட்டத்தட்ட ஆரம்ப நாட்களிலிருந்தே அவன் செய்து கொண்டு வருகிறான். அதனால தான் மோசேயின் மூலமாக அந்த நியாயப்பிரமாணம் வந்திருக்கிறது. செத்து போன ஒரு இடத்துல யாரும் நீங்கள் குறி கேட்காதீங்க, செத்து போன ஒரு இடத்துல பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு கூட நம்முடைய சபைகளில் நம்ம பார்க்கும் பொழுது சில பேருக்கு அசுத்தாவிகள் பிடிச்சது வரும் பொழுது அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களே வாய் தர சொல்லுவாங்க, நான் தான் இந்த வீட்டினுடைய இந்த குறிப்பிட்ட நபர் வந்திருக்கிறேன், அந்த நபர் வந்திருக்கிறேன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த குடும்பத்தாரெல்லாம் உண்மையாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஆண்டவரை அறியாத, வசனத்தை தெரியாத, அல்லது ஞானஸ்நானமே எடுத்திருந்தாலும் வேதத்தின் அறிவு இல்லாத நிறைய பேர் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, இறந்து போனவங்க தான் திரும்ப பூமிக்கு வந்திருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க நினைப்பாங்க. ஆனால் அப்படியெல்லாம் இல்லை. இறந்து போனவங்க பேரில் இறந்து போனவங்களை போலவே உருவத்தை எடுத்துக்கொண்டு செய்கைகளை கண்டு அதே மாதிரி ஒரு போலியான ஒரு வேஷத்தை தரித்து கொண்டு விழுந்து போன அசுத்தாவிகள் தான் வந்திருக்கிறார்களே தவிர இறந்து போன யாரும் பூமிக்கு
திரும்ப வருவதில்லை என்று வேதம் தெளிவாக சொல்லப்படுகிறது. இன்னும் ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா சாமுவேல் இறந்து போனதை நம்ம பார்க்கிறோம். அவங்க திரும்பி சவுல் அஞ்சனம் பார்க்கிற இடத்துல வந்ததாக நம்ம பார்க்கிறோம். வசனம் வாசிப்போம். அப்பொழுது சவுல் வேஷம் மாறி வேறு வஸ்திரம் தரித்து கொண்டு அவனும் அவனோட கூட 2 பேரும் ராத்திரியிலே அந்த ஸ்திரீயினிடத்தில் போய் சேர்ந்தார்கள். அவளை அவன் நோக்கி, நீ அஞ்சனம் பார்த்து எனக்கு குறி சொல்லி நான் உன்னிடத்தில் சொல்லுகிறவனை எழும்பி வர செய் என்றான். இதுல கூட நம்ம பார்க்கும் பொழுது இது அஞ்சனம் பார்க்கிறது. இறந்து போன ஒரு இடத்துல மாயாஜாலம் பண்ணி ஒரு ஆவியை வெளியே கொண்டு வராங்க. ஆனா இவங்க அங்க இருக்கிற கூட்டத்திற்கு அது சாமுவேலை போலத்தான் அது காட்சி அளிக்கிறதே தவிர, சாமுவேல் பேசுன மாதிரி தான் இந்த பகுதியெல்லாம் சொல்லப்படுகிறதே தவிர, உண்மையில் சாமுவேல் அந்த இடத்துல வந்திருக்கிறாரா அப்படின்னா இல்லவே இல்லை. ஏன்னா அப்படி இறந்து போன ஒருத்தர் அது அஞ்சனம் பார்த்து குறி போட்டு ஒரு மாயாஜாலம் பண்ணி மந்திரவாதம் பண்ணி இறந்து போன ஒரு பெரிய தீர்க்கதரிசி பரிசுத்தமான பூமிக்கு கொண்டு வர முடியும் அப்படின்னா இல்லை. அப்படியெல்லாம் பைபிளில் வேற எங்கேயும் இல்லை. அதுவே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அஞ்சனம் பார்க்கிறது, செத்து போனவங்க இடத்துல பேசுகிறது, செத்து போன ஒரு ஆவியை வெளியே எழுப்புறது அப்படின்னு தான் போடப்பட்டிருக்கு. அங்கேயும் கூட பார்த்தோம் அப்படின்னா பொய்க்கு பிதாவாக இருக்கிற பிசாசு தான் வேஷத்தை போட்டு சாமுவேலை போல ஒரு உருவ தோற்றத்தை கொடுத்து தான் வந்திருக்கிறான். நீங்கள் நல்லா அதே வேத பகுதியை வாசி பாருங்க. சாமுவேலை போல ஒரு உருவம் தான் இவங்களுக்கு காணப்படுகிறதே தவிர சாமுவேல் வந்தாரா என்பது இல்லை. ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம் இது எப்படி அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை போலவே அவன் வேஷம் தரிக்க முடியும். 2 கொரிந்தியர் வசனத்தை வாசிங்க. அது ஆச்சரியம் அல்ல, சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்துக் கொள்வானே. ஆகையால் அவனுடைய ஊழியக்காரரும் நீதியின் ஊழியக்காரருடைய வேஷத்தை தரித்துக் கொண்டால் அது ஆச்சரியம் அல்லவே. அவர்கள் முடிவு அவர்கள் கிரியைகளுக்கு தக்கதாயிருக்கும். ஒளிக்கு தூதன் யார் என்றால் இயேசு கிறிஸ்து. ஒளிக்கு தூதன் யாரு? இயேசு கிறிஸ்து. இருட்டுக்கு தூதன் யாரு? பிசாசு. அப்போ ஒளியின் தூதனுடைய வேஷத்தை சாத்தானால தரிக்க முடியும், அவன் போட முடியும்னா இங்கே சாமுவேல் மூலமாக சாமுவேலுடைய வேஷத்தையும் அவன் போட்டு வந்திருக்க முடியும். அதில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களே, மரித்து போனவர்கள் யாரும் பூமிக்கு திரும்ப வருவதில்லை, அதை நினைவில் கொள்ளுங்கள். ஒருவேளை மரித்து போனவருடைய பேர்களை அட்ரஸை வச்சு கொண்டு அவங்கள மாதிரி ஆக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா செத்து போனவங்கள அது ஒரு அசுத்தாவி அப்படிங்கிறத பார்த்துக்கொள்ளுங்க. மரித்து போனவங்க யாருமே பூமிக்கு வராதபடி அவருடைய தீர்ப்பின்படி ஒன்றா இப்போ இருக்கிறதான பரிசுத்தவானாக இருந்தால் அவன் பரதீசிலும் அல்லது ஒரு டெம்பரவரி ஒரு தற்காலிக பாதாளத்தை ஒரு நரகமாக இருக்கிற பாதாளத்திலும் அவர்கள் இருப்பான். இதுதான் நம்முடைய வேதாகமம் சொல்லுகிறது. அதனால் இனி இதில் தெளிவுள்ளவர்களாக இருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.